ரஜினிகாந்த் பேசின தெரியாத தவறாக பேசுகிறது இன்றைக்கி அங்கங்கே புகார் கொடுக்கப்பட்டு அவருடைய பேச்சு எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவர் மேலோட்டமாக பேசியிருக்கின்றார். அந்த பேச்சில் யார் எதை பேசினாலும் இரண்டு விதமாக எடுத்துக்கொள்ளலாம். பாசிட்டிவாக எடுத்துக்கொள்ளலாம், எதிர்மறையாக எடுத்துக்கொள்ளலாம், நேர்மறையாக எடுத்துக்கொள்ளலாம். நான் அப்படி அந்த கருத்தோடு பேசவில்லை என்று சொல்கிறார். நான் பேசியது சரிதான் என்று சொன்னால் அதை விவாதமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். நான் அந்த கருத்தில் பேசவில்லை. அவர் ஒரு பாதியை என்னுடைய பேச்சில் ஒரு பாதியை தான் புரிந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகின்றார். அவர் ரஜினிகாந்த் மட்டுமல்ல, ஒரு கருத்தை சொல்லுகின்ற நேரத்தில் நான் அந்த கருத்தை தான் சொன்னேன் என்று சொன்னால் அதை பற்றி நாம் விவாதிக்கலாம். ஆனால் நான் அப்படி சொல்லவில்லை. எனக்கு அவர் தெரிந்த கருத்தை பற்றி சொல்லியிருக்கின்றார். அது நான் அந்த கருத்தில் சொல்லவில்லை என்று சொல்லுகின்ற நேரத்தில் அதில் விவாதமாக இருப்பதற்கு வழியில்லை என்று நினைக்கின்றேன். பொன் ராதாகிருஷ்ணன் தமிழ்நாடு தீவிரவாதிகளின் கூடாரமாக மாறி இதுக்கெல்லாம் பதில் சொல்லியாச்சு. தீவிரவாதிகளின் கூடாரம் என்று இருந்தால் எப்படி மத்திய அரசு பல குறியீடுகளின் அடிப்படையில் தமிழகம்தான் சட்டம் ஒழுங்கு ஒரு 4-5 அம்சங்களை வைத்துத்தான் இந்தியாவிலே தமிழகம் முதன்மை மாநிலம் என்ற விருதை மத்திய அரசு வழங்கியிருக்கின்றது. இவர் இன்று மத்திய அரசின் பிரதிநிதியாக இல்லாத காரணத்தினால் அதை பற்றி கருத்து சொல்லுவார் என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் இன்றைக்கு மத்திய அமைச்சராக அவர் இல்லை. ஆனாலும் மத்திய அரசு ஆட்சி செய்கின்ற பாஜகவில் அங்கம் வைக்கின்றார். அப்போ மத்திய அரசு தவறு என்று சொல்கிறாரா? இல்லை என்றால் அங்கே இந்திய சீன நட்புறவை மாமல்லபுரத்தில் நடத்தி அதில் பிரதமரும் பாராட்டி சீன அதிபரும் பாராட்டி தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக மிக அமைதியாக அந்த சந்திப்பு எங்களுக்கு நடந்தது. தமிழகத்தில் சிறந்த சட்டம் ஒழுங்கு இருக்கின்றது என்று பாராட்டிய பிரதமர் கூற்றை அவர் தவறு என்று சொல்கிறாரா என்பதை அவரிடம் தான் கேட்க வேண்டும். இதை நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றோம். அது களியக்காவிலை என்பது சரியாக பார்டர். இன்னும் சொல்லப்போனால் ஒரு 10 மீட்டர் தான். இந்த பக்கம் வந்தால் தமிழகம், அந்த பக்கம் வந்தால் கேரளா. அந்த தீவிரவாதிகள் அமைப்பினர் கூட கேரளாவில் தங்கியிருந்தால் இங்கே வந்திருக்கின்றார்களே தவிர தமிழகத்தில் அவர்கள் தங்கவில்லை. அதனால தான் கேரள முதலமைச்சர்லாம் அந்த இடத்தை பார்வையிட்டிருக்கின்றார்கள். எங்கே எது நடந்தாலும் தவறு தான். இருந்தாலும் சட்டம் ஒழுங்கு சீர்குலைக்கிற அளவிற்கு இங்கே பிரச்சனைகள் இல்லை என்பதை நான் தெரிவிக்கிறேன். தமிழக மக்கள் தொகை பணி கணக்கெடுப்பு தொடர்ந்து ஸ்டாலின் அறிவிப்பு இது தொடங்கினால் மிகப்பெரிய போராட்டத்தை அறிவிக்கப்படும் சொல்லியிருக்கார். இல்லை, ஸ்டாலின் அவருடைய கருத்தை சொல்லுகின்றார். நாங்கள் சட்டமன்றத்தில் தெளிவாக சொல்லியிருக்கின்றோம். சிறுபான்மையினர் பாதிக்காத வகையில் தமிழக அரசின் செயல்பாடு இருக்கும். அந்த உத்தரவாதத்தை நாங்கள் தர முடியும். ஸ்டாலின் அரசியலுக்காக சொல்வதற்கெல்லாம் எங்களால் பதில் சொல்ல முடியாது. தமிழகத்தில் மாண்புமிகு முதலமைச்சராக இருந்தாலும் சரி, அந்த துறையை நிர்வகிக்கின்ற வருவாய்த்துறை அமைச்சரும் அந்த மக்கள் தொகை பதிவேடு கணக்கெடுப்பு போன்றவெல்லாம் புள்ளியியல் துறை மூலமாக அவருடைய துறையில் வருகின்றது. அவர் மிக தெளிவாக 2 விவாதத்தில் அவர்களே பதில் சொல்ல முடியாத அளவிற்கு நிதர்சனமான உண்மைகளை தமிழகத்தில் எந்த ஒரு மைனாரிட்டி மக்கள் சிறுபான்மை மக்கள் ஒருவர் கூட பாதிப்பதற்கு மாண்புமிகு அம்மாவின் அரசு துணை போகாது என்ற உத்தரவாதத்தை நாங்கள் வழங்கியிருக்கின்றோம். அதற்கு பிறகு அரசியலுக்காக போராடுவதும் அது போராடினாலும் சரி, அதையும் தாண்டி நான் கைதாகி அது தேர்வு வரைக்கும் நான் உள்ளே இருப்பேன் என்று சொல்லி அவர் முடிவெடுத்தால் அதை விட நல்லது. அது எந்த முடிவு வேணால் அவர் எடுத்துக்கொள்ளலாம். திமுக காங்கிரஸ் கூட்டணியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய விரிசல் மாதிரி அதிமுக பாஜக கூட்டணியில் விரிசல் எந்த விரிசலும் இல்லை. ஒன்றாவது தனிப்பட்ட ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றாரே தவிர மற்றவரை கூட்டணிக்கு அதற்கு அவரும் கூட்டணியை பற்றி சொல்லவில்லை. இருக்கின்ற நிலைமை சொல்லியிருக்கின்றார். அந்த நிலைமை இங்கே இல்லை. தமிழக கேரள எல்லைப்பகுதியில் நடந்த அசாதாரணமான சம்பவம். திடீரென்று நான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன், இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் தீவிரவாதிகள் ஊடுருவது நாட்டின் எல்லைப்பகுதியில் கூட நடக்கின்றது. சமீபத்தில் புல்வாமா தாக்குதல் இல்லை, நமது நாட்டையே பாதுகாக்கின்ற இராணுவ வீரர்கள் 10 பேர் அங்கே கொல்லப்பட்டார்கள். அப்போ இந்தியாவில் மொத்தமாக சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்று சொல்ல முடியுமா? அது எதேச்சையாக அந்த தீவிரவாதிகள் அங்கே ஊடுருவிய நேரத்தில் நடைபெற்ற துயரமான சம்பவம். அதுக்கு அனைவரும் வருத்தம் தெரிவிக்கணுமே, கண்டனம் தெரிவிக்க வேண்டுமே தவிர அதை வைத்து மொத்தமாக சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது என்று எப்படி சொல்ல முடியும்? எதிர்வரு சட்டப்பேரவை தேர்தல் வேறு இந்த கூட்டணி அப்படியே தொடரும். இந்த கூட்டணியும் தொடரும். இதை தாண்டி அதிகமான கட்சிகளும் வரும். நிச்சயமாக உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்றதை போல உள்ளாட்சி தேர்தலில் இன்றைக்கு 27 மாவட்டங்களில் நடைபெற்ற மாவட்ட பஞ்சாயத்து தேர்தல் தான் கட்சி அடிப்படையிலான தேர்தல். மற்ற உள்ளாட்சி இந்த ஊரக பகுதிகளில் ஊராட்சி மன்ற தலைவர் இந்த ஒன்றிய கவுன்சிலர் கூட கிட்டத்தட்ட 70% உள்ளூர் பிரச்சனைகளை வைத்து கட்சி சின்னம் இருந்தாலும் கூட கட்சி அடிப்படையில் அது தேர்வு முடிவு வராது. தேர்தல் முடிவில் என்றால் அந்த மாவட்ட கவுன்சிலர் தான் அதிகப்படியான எண்ணிக்கையில் மக்கள் வாக்களிக்கின்ற அரசியல் ரீதியாக நடைபெறுகின்ற தேர்தல். அதில் நாங்கள் இன்றைக்கு 15 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கின்றோம். நாங்கள் 14 இடங்களிலும் 1 பாமகவிற்கு கொடுத்து திமுக 12 இடங்களில் தான் வெற்றி பெற்றிருக்கின்றது. 6 மாதத்துக்கு முன்பு நடைபெற்ற தேர்தலில் அனைத்து மாவட்டங்களிலும் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றார்கள். 6 மாதத்திற்குள்
பாதியை தாண்டி நாங்கள் வெற்றி பெற்றிருக்கின்றோம். எனவே 2021 தேர்தலில் நாங்கள் மகத்தான வெற்றி. போலியான பத்திரிகையாளர்களை கையெழுத்து நீதிமன்றமே சொல்லியிருக்கு. அதுக்கு அரசு நடவடிக்கை எடுக்குது. நிச்சயமாக நாங்கள் பல முறை வலியுறுத்துகின்றோம். பத்திரிகைக்காரர்களை நாங்களாக தொடர்பு கொண்டு அனைத்து பத்திரிகையாளர்கள் இன்னார்தான் எங்களுக்கு இவர்கள்தான் எங்களுக்கு அங்கீகரிக்கப்பட்ட பத்திரிகையாளர்கள், செய்தியாளர்கள், எங்களுடைய முகவர்கள் என்று தகவலை அவர்கள் அரசுக்கு அளித்தால் நன்றாக இருக்கும். ஒவ்வொரு பத்திரிகைக்கும் நாங்கள் 2-3 முறை பேச்சுவார்த்தையில் சொல்லியிருக்கின்றோம், பல முறை தகவல் சொல்லியிருக்கிறோம். அப்படி ஒத்துழைப்பு கொடுக்கின்ற நேரத்தில் அரசு நிச்சயமாக அதை களைவதற்கு முனைப்போடு செயல்படும். சரிங்க. சரி. சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் சின்னப்பன் அவர்களும், மாவட்ட பஞ்சாயத்து தலைவர் அன்பு சகோதரி ஆர் சத்யா அவர்களும் மற்றும் நகராட்சி ஆணையர் பொறுப்பு, நகராட்சி பொறியாளர், அலுவலர்கள், அரசியல் கட்சி பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு இந்த விழாவினை சிறப்பது. இந்த நிகழ்ச்சியில் நகராட்சி ஆணையர், நகராட்சி பொறியாளர், அலுவலர்கள், அரசியல் கட்சி பிரமுகர்கள், மாவட்ட பஞ்சாயத்து தலைவர் ஆர் அளிக்கின்றோம். அண்ணாச்சிங்க கொஞ்சம் லைட்டாக பாருங்க. கொஞ்சம் கவுரு கவுத்து நல்லா கவுத்து. கை கால் பண்றாங்க. சரி 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 சரி. செல்லு விடுறதுன்னு கேட்பேன். அஜய் இங்கே பாருங்க. அஜய் இங்கே பாருங்க. வாங்க 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 வாங்க.